மேலே இருக்கிற கீழே வருவான், கீழே இருக்கிற மேலே போவான். சினிமா வந்து ஒரு மேஜிக் வந்து நீங்கள் கேரக்டர் யாருன்னு வந்து ரஜினிகாந்த் சூஸ் பண்ணுவார். விஜயகாந்தோடைய இமேஜை ஒட்டுமொத்தமாக உடைத்து ஒரு பெரிய புரட்சியே பண்ண படம். ஒரு சாதாரண விட்டு ஒரு ஆடு மேய்க்கிற அந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் நான் உனக்கு சொல்கிறது தான் உதயகுமார், ரஜினிகாந்த், ஏவிஎம் சரவணன். ரஜினிக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தால் அது சரியாக இருக்குன்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு டவுட் ரஜினிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க கதாபாத்திரமாக மாறுவாங்க. சினிமா எந்த வட்டத்தில் எந்த சூழ்நிலை எங்கே வந்து யாரை ஜாயின் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஒரு விளம்பர தந்திரம் வந்து ஒரு விளம்பர யுக்தி, அதை வச்சு எஜமான் படத்தை தூக்குனாங்க. சினிமா அப்படிங்கிறது ஒரு மேஜிக் வந்து. ஆனால் தான் சினிமாவை லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதான். ஒரு நடிகை பற்றி நீங்கள் எதுவும் வேணாம், சினிமா இருக்கு இல்லைங்களா, அது ஒரு விஜய் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி மேலே இருக்கிறவங்க கீழே வருவான், கீழே இருக்கிறவங்க மேலே போகணும். சினிமாவும் ஒரு வட்டம் தான் வந்து. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ஒரு வடிவில் ஏதாவது ஒரு சந்திப்பில் நீங்கள் சந்திச்சே ஆகணும். அது நிறைய நடக்குங்க வந்து நடந்திருக்கு. அது சினிமா வந்து ஒரு மேஜிக் வந்து. நீங்கள் திரும்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கே சுற்றினாலும் கோடம்பாக்கத்தை விட்டு இந்த மாடு எங்கே போக போகுது அப்படின்வாங்க வந்து. அதுதான் உண்மை வந்து. அந்த மாதிரியான ஒரு சம்பவத்தினுடைய விஷயம் தான் இப்போ நான் சொல்கிறேன். நான் ஓகே, நான் இது ஆரம்பிச்சிடறேன். ஆக்சுவலாக ரஜினி வந்து ஒரு 5 நிறுவனம் அவருக்கு படம் பண்ணுறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. டைரக்டர் யாருன்னு வந்து ரஜினி தான் சூஸ் பண்ணுவார். வழக்கம் போல் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் தான் லைம்லைட்டில் இருக்காருன்னா அவரை செலக்ட் பண்ணுறாருங்களே, நெல்சனை செலக்ட் பண்ணுறாருல, அந்த மாதிரி காலகட்டத்தில் உதயகுமார் ஒரு பெரிய லைம்லைட்டில் இருக்கார். காரணம் என்னென்னா, சின்ன கவுண்டர்ன்ற ஒரு படம் விஜயகாந்தோடைய இமேஜை ஒட்டுமொத்தமாக உடைத்து ஒரு பெரிய புரட்சியே பண்ண படம். ஒரு குடும்பமே வறுமையில் தத்தளிக்குது. அந்த குடும்பத்திற்கு வந்து ஒரு மொய் விருந்து வைங்கன்றாங்க. அந்த மொய் விருந்தோட கான்செப்ட் என்னென்னா, அந்த சாப்பாடு சாப்பிட்டவர்கள் அந்த இலைக்கு கீழே, அந்த வாழை இலைக்கு கீழே அவங்களால முடிந்த ஒரு தொகையை வந்து வச்சுட்டு போவாங்க. வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. யார் வச்சாங்கன்னா தெரியாது. இவங்க அந்த இலையை எடுக்கும் பொழுது, அந்த எச்சலை எடுக்கும் பொழுது அந்த காசை எடுத்து வச்சுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு இதுவான விஷயம். இது ஒரு கொங்கு மண்டலத்தில் இருந்ததா அல்லது தென் மாவட்டங்களில் இருந்ததான் தெரியல. நான் வந்து வட மாவட்டத்தில் பிறந்தவன், எனக்கு தெரியாது வந்து. அப்போ அந்த கதாநாயகன் அந்த வாழை இலைக்கு கீழே ஒரு தாலியை வைக்கிறான். இங்கே தான் அந்த படத்தினுடைய இதுவே வந்து அடித்து தூக்குச்சு வந்து. அந்த படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். விஜயகாந்த் வந்து சுகன்யாவிற்காக ஒரு ஒரு ஊரில் மதிப்புமிக்க ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண விட்டு ஒரு ஆடு மேய்க்கிற அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறேன் நான் உனக்கு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட், அந்த காட்சியோடைய இது. ஒட்டுமொத்தமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. உதயகுமார் டிக் பண்ணுறாரு. உதயகுமார் கூப்பிட்டு பேசுகிறாரு. பேசின உடனே இந்த 5 நிறுவனங்களில் உங்களுக்கு எது ஆப்டான நிறுவனம் ஓகே பண்ணுங்கன்றார். அவர் ஏவிஎம் சொல்கிறாரு. பயங்கர சந்தோஷமாக இது. ஏவிஎம் சரவணன் வராரு. உதயகுமார், ரஜினிகாந்த், ஏவிஎம் சரவணன் கதை பேசப்படுறாங்க. கதை வந்து உதயகுமார் சொல்கிறாரு, ஓகே ஆகுது. படத்துக்கு பேர் வந்து ஆரம்பத்தில் அஃபிஷியலாக இல்லாமல் ஜில்லா கலெக்டர்னு அதுக்கு முதல்ல ஒரு டைட்டில் வந்து வைக்கிறாங்க. வச்சு ஓகே பண்ணி கதை டிஸ்கஷன். எப்போவுமே ஏவிஎம்மில் வந்து அங்கே அவங்க ஸ்டுடியோவுக்குள்ளே தான் வந்து ஒரு ரூம் போட்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஸ்டார் ஹோட்டல் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க வந்து. அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் ஏவிஎம் சரவணனுக்கு ஒரு சின்ன இதுவாகுது. இந்த கதை ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ரஜினி கிட்ட பேசுகிறாரு. ரஜினிக்கு வந்து சார் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு, இல்லை ரஜினி வேறு ஏதாவது கதையை வந்து நம்ம ரெடி பண்ண சொல்லுவோம் டைரக்டரை அப்படின்னு உதயகுமார் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ உதயகுமார் ரஜினிகிட்ட சொல்கிறார் வந்து, சார் ரஜினிகாந்த்ன்ற அந்த மேஜிக் மேனுக்காக எத்தனை பேர் வேணாலும் கதை சொல்லுவாங்க. நான் ரஜினிகாந்துக்காக ஒரு உதயகுமார்ன்ற ஒரு டைரக்டர் உருவாக்கின கதை இது வந்து. இதில் டைரக்டருடைய பங்கு இருக்குது. நான் வெறும் ரஜினி மட்டும் இங்கே கொண்டு வரல வந்து. ரஜினிக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுத்தால் அது சரியாக இருக்குன்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன், என்னை நம்புங்கன்றாரு. ஓகே, அவர் சொன்ன பிறகு டைரக்டர் ஓகே சொல்லி இதுவாகுது. டிஸ்கஷன் போகுது. அந்த நேரம் வந்து யார் கதாநாயகி அப்படின்னு முடிவு வரும்போது உதயகுமார் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்கிறார், மீனா அப்படின்றாரு. ரஜினி பதறி போகிறாரு. நோ 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 ஐயோ வேணா, என்னை வந்து ரஜினி அங்கிள் கூப்பிட்ட பொண்ணு அது இப்போ சரி வராது. இல்லை சார் சரியாக வரும். இல்லைங்க ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்க வச்சுக்கிறேன் சார், அது மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு ஏவிஎம் சரவணன் ஒத்துக்கிறார். என்னவோ போங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஓகே, வானவராயன், வல்லவராயன், வைத்தீஸ்வரி இதெல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சாங் மட்டும்தான் ஏவிஎம்மில் எடுத்தாங்க. மீதி முழுக்க தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலையும் எடுத்து முடிச்சிட்டாங்க. தளபதி படத்திற்கு பிறகு அதிக காட்சி கொடுத்தது எஜமானுக்கு தான்.
அதுக்கப்புறம் ஜில்லா கலெக்டரை எஜமானா மாற்றினாங்க. அது பேர் ஒரு மாதிரி தெலுங்கு டப்பிங் படம் மாதிரியான ஒரு வாடை இருக்குது, வேணான்னு சொல்லி நிறைய டைட்டில்லாம் இது பண்ணி எஜமான் டைட்டில் வச்சு அந்த எஜமான் ஒரு சாங்கே ரெடி பண்ணி அது ஓப்பனிங் சாங்கெல்லாம் வச்சுருந்தாங்க. வந்து படம் ஏறக்குறைய நம்பர் ஆஃப் டேஸ் அதிகமாகிட்டு ஏபிஎம்மே சொல்கிறாங்க, எங்களுடைய நிறுவனத்தில் அதிக நாள் எடுத்துக்கிட்ட படம் இதுதான் அப்படின்னு. இப்போ ரஜினி சொல்கிறாரு, தளபதி படத்துக்கு பிறகு அதிக நாள் காட்சி கொடுத்து ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல படம் வரத்துக்கு. ரெண்டாவது இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் அவர், ஒரு சின்ன கவுண்டர், கிழக்கு வாசல் மாதிரியான படங்களை கொடுத்துருக்காரு, சொல்லி முடிவாகிடுச்சு. இப்போ என்ன டவுட் வருதுன்னா, மீனா சரியாக இருப்பாங்களா, மீனா தனக்கு ஜோடியாக மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு ரஜினிக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. வந்து அது ஏவி சரவணன் கூட என்ன பண்ணுறாரு, நாங்கள் டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சார், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வானவராயன் வைத்தீஸ்வரி பிரமாதமான ஒரு காம்பினேஷன், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குது, நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்கன்றாங்க. ஆனாலும் அவருக்கு ரஜினி எதையுமே நம்ப மாட்டார், புரண்டு படுக்கிறாரு. தன் நண்பர்கள் சில பேர் வெல்விஷர்ஸு, தன்னுடைய நெருக்கமான இயக்குநர்கள்லாம் வந்து படத்தை போட்டு காமிக்கிறாங்க. அவங்களும் தைரியம் சொல்கிறாங்க, வந்து இல்லைங்க நீங்கள் மனசில் அன்புள்ள ரஜினிகாந்த் மட்டுமே நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் அதை வந்து சுத்தமாக அழிச்சிடுங்க, இல்லை பிரமாதமாக இருக்குது, ஆடியன்ஸ் அதை வந்து அது மாதிரி துளி கூட எண்ணமே வராது, அவங்க கதாபாத்திரமாக மாறுவாங்க, அவ்வளோ சென்டிமெண்ட்டு டைரக்டர் வந்து உள்ளே சேர்த்துருக்காரு, இந்த இடத்துல அப்படியே பாஸ் விட்டு இதுக்கப்புறம் நம்ம எஜமானுக்குள்ளே திரும்ப வருவோம், அதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு, ஏன்னா இதை கூட ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை நான் ஜாயின் பண்ணுறேன். நான் தெலுங்கில் தேவநாயக்கா அப்படின்னு ஒரு படம் நினைக்கிறேன், என்டிஆரும் ஜெயசுதாவும் நடித்த படம். வந்து அந்த படத்தில் வந்து என்டிஆர் ஜெயசுதா வந்து கணவன் மனைவி, ரெண்டு பேரும் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக, என்டிஆர் பேர் வந்து ராமு, ஜெயசுதா பேர் வந்து துளசி, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைங்க வந்து ராம துளசி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ரெண்டு பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போயிடுவாங்க. பிரிஞ்சு போயிட்டோடனே ஜெயசுதா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த சின்ன சிறுமி என்ன பண்ணுவா, குட்டி பொண்ணு பொம்மை வச்சுக்கிட்டு பொம்மை விற்றுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். வந்து ஒவ்வொரு இதுவாக பொம்மை விற்றுன்னு தன் அப்பா தான் தெரியாமல் என்டிஆர்கிட்ட பொம்மையை விற்றுருப்பா. அந்த காசை கொண்டு வந்தோடனே அம்மா வந்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. அது அப்போ தெலுங்கு தியேட்டரில் அத்தனை பேரும் வந்து அழ ஆரம்பித்தாங்களாம். அது பொம்மை விற்றது அப்பா, மகளுக்கு தெரியாது, பொம்மை வாங்கின அப்பாவுக்கு மகள்னு தெரியாது, அம்மாவுக்கு வந்து அப்பா கிட்ட தான் பொம்மை விற்றுருக்காருன்னு தெரியாது, ஆனால் அடிப்பாங்க. உன்னை யாரை போய் விற்க சொன்னது, நீ படிக்கிற பொண்ணு அப்புறம். ஆந்திராவில் வந்து சக்க போட்ட படம் அந்த படம். அந்த படத்தை அப்படியே தமிழில் ரைட்ஸ் வாங்குறாங்க. யோகநாத் டைரக்ஷனில், சிவாஜி சுஜாதா அந்த கேரக்டரில், அதே ராமு துளசி நடிக்கிறாங்க. பிரபுவும் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. படம் பேர் வந்து சுமங்கலி. இந்த பொம்மை விற்றதில்லை அந்த 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 சிறுமி கேரக்டரில் இங்கே வந்து மீனா சின்ன பொண்ணு, மீனா ஓகே பண்ணுறாங்க. மீனா நடிக்குது. அப்போ பிரபு கூட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு கூட உண்டு மீனா வந்து. அப்புறமா மீனா கதாநாயகன் ஆன பிறகு ராஜகுமாரன் பிரபுவோடைய 100வது படத்தில் ஜோடியாக நடித்த சம்பவங்கள்லாம் உண்டு. நான் வேறு ஒரு விஷயத்துக்கு வரேன். நான் இதே ஒரு காட்சியும் இருக்குது. வந்து சிவாஜி தன்னுடைய அப்பான்னு தெரியாமல் சுஜாதா அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது பொம்மை விற்று அதே போல் அடி வாங்கி அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி இணையறது ரைட்டு. சுமங்கலி படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மீனாவுக்கும் ஒரு பெரிய பேர். அந்த பொண்ணு யார் பிரமாதமாக நடிச்சிருந்துன்னு, தெலுங்கில் நடித்தது வேற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் மீனா வந்து ராசாவின் மனசில் படத்துக்கு அப்புறம் கதாநாயகியாக மாறி பெரிய ஹீரோயின் ஆகி அப்புறம் நிறைய ஹீரோக்கள் கூடலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பெரிய முன்னணி ஹீரோயினாக மாறிட்டாங்க. அதே ராஜ்கிரண் கூட பாசமுள்ள பாண்டியரேன்னு ஒரு படம், அந்த படத்தில் மீனா தான் ஜோடி. கையன்னு ஒரு சாங் ஒன்று வரும். அந்த பாட்டு வந்து மீனா பாடுற பாட்டு. இப்போ அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அந்த பாட்டு இட்டு, ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல. இந்த கைய சாங்கை பாடினது யார் தெரியுங்களா? பாடகி அனுராதா ஸ்ரீராம். இப்படியே நம்ம பேக்கை போவோம், பின்னாடி போவோம். அந்த என்டிஆர் ஜெயசுதா நடித்த படத்தில் அந்த சின்ன பொண்ணை நடித்தது யார் தெரியுங்களா? பாடகி அனுராதா ஸ்ரீராம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமா எந்த வட்டத்தில் எந்த சூழ்நிலையில் எங்கே வந்து யாரை ஜாயின் பண்ணுன்னு சொல்லவே முடியாதுங்க. இப்போ ரஜினி படத்துக்குள்ளே வரும் எஜமானுக்குள்ளே நான் வந்து அன்புள்ள ரஜினிகாந்தில் அந்த ஒரு மாற்றுத்திறனாளியாக அந்த குழந்தை நடித்தது. படம் முழுக்க ரஜினி அங்கிள் என்னுடைய ரசிகையாக நடித்த பொண்ணு, அது வந்து கதாநாயகியாக நடிச்சுக்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு.
படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி முதல் 2 நாள் கூட்டமே கிடையாது. கமலா தியேட்டரும் காலி, காசி தியேட்டரும் காலி. ஏவி சரவணன் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு வந்து. என்ன சொல்கிறாரு, பெரிய செலவு பண்ணிட்டோம், ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ வந்து இது மாதிரியான வாட்ஸ்அப்பு, யூடியூப் இதெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் அப்போ கடிதம் எழுதுவாங்க. ஏவிஎம்க்கு வந்து நார்த் மெட்ராஸ்லேருந்து ஒரு கடிதம், ஒரு வாசகி வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஒன்று என்ன எழுதுது, என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஏறக்குறைய நான் வந்து அந்த வைத்தீஸ்வரி மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு வானவராயன் மாதிரி ஒரு புருஷன் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கடிதம். அந்த கடிதத்தை ஒரு துருப்பு சீட்டாக வச்சு அதை ஒரு விளம்பரமாக பயன்படுத்தி அந்த படத்தை அடுத்து 3வது நாள்லேருந்து தூக்கிட்டாங்க. ஏவிஎம்மோட பெரிய கட்டிக்காரர் தானே அதுதாங்க. நீங்கள் அந்த காலகட்டத்தில் தான் திடீர்னு ஒரு படம் அப்போ விளம்பரம் தானே உங்களுக்கு. இந்த படத்தில் இந்த ஒரு காட்சியில் உள்ள வசனத்தை யாராவது சரியாக கண்டுபிடித்து எழுதினால் 100 பட்டுப்புடவை அவங்களுக்கு வந்து போஸ்டரில் அனுப்பிச்சி வைக்கப்படும்னு தாறுமாறு இட்டு வந்து அந்த பாட்டி சொல்லி தட்டாதே படம் ஒன்று வந்து மனோரமாவது. அந்த கார் 2 பிரிஞ்சு போயிடும். அந்த கார் ஒவ்வொரு ஊராக கொண்டு போனாங்க. கொண்டு போய் அந்த காரை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் வந்து படத்தை போய் பார்த்தாங்க, வந்து ரிப்பீட்டாக பார்த்தாங்க. அந்த கார் வந்து சொல்லுவாங்க வந்து இப்போ வந்து வேலூர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர்னா எங்கள் செய்யாறில் வந்து அந்த கார் வந்து இப்போ ஆரணியில் இருக்கிறது, நாளை மறுநாள் வந்து செய்யாருக்கு வரும், இந்த மாதிரி செல்லம் பேரடைஸ் தேட்டரில் வந்து பாருங்கள் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் வந்து புச்சுக்கிட்டு போங்க. இது வந்து ஒரு விளம்பர தந்திரம், வந்து ஒரு விளம்பர யுக்தி. இன்றைக்கி நம்ம வந்து பப்ளிக் பைட்ஸ் எடுக்கிறோம், பப்ளிக் ரிவ்யூ சொல்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவை வந்து விளம்பரத்துக்கு சினிமாவுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஒரு வாசகி, படம் பார்த்த வாசகி எழுதின கடிதம், அதை கூட நிறைய பேர் பொய்யெல்லாம் சொல்லிட்டாங்க, நிஜமாகவே எழுதுனது தான் வந்து. அதை வச்சு எஜமான் படத்தை தூக்குன்னு தூக்குனாங்க வந்து. அப்போ என்ன ஆகிப்போச்சு, தேட்டரில் அந்த அன்புள்ள ரஜினிகாந்த், அந்த குழந்தை மீனா, இதெல்லாம் யாருக்குமே கண்ணில் வரல. ரஜினி, மீனா, வைத்தீஸ்வரியாக தான் பார்த்தாங்க வந்து, அழுதாங்க வந்து. தன் கணவனுக்காக தலகாணியை வயிற்றில் வச்சுருந்த ஒரு கேரக்டரை தான் பார்த்து உருகுனாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இத்தனை விஷயங்கள் சினிமா அப்படின்றது ஒரு மேஜிக் வந்து. இந்த மேஜிக்கில் வந்து இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் எங்கே எப்படி வந்து மீட் பண்ணுவாங்க, எந்த கட்டத்தில் வந்து அவங்க சந்திப்பாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. ஆனால் தான் சினிமாவை லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். உங்கள் சினிமாவை நீங்கள் தொடர்ச்சியாக லவ் பண்ணிங்கன்னா எந்த கட்டத்துலையும் அது உங்களை விடவே விடாது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.